இன்றைக்கி சண்டே, சரி பீஸா வாங்கலாம்னு கடைக்கு போனால் பீஸா ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சா, சரி நம்மளே வீட்டில் பண்ணலாம்னு கடைக்கு போய் 200 2 பீஸாவுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டோம். 200 என்னென்ன பொருட்களை வாங்கியிருக்கோம்னா, இப்போ வீடியோவில் பார்க்குற பொருட்கள் தான் நம்ம 200 வாங்கியிருக்கோம். ஸ்வீட் கார்ன் 15 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப் 15 பாக்கெட் நம்ம கடையில் கிடைக்கும். இந்த 15 பாக்கெட் வாங்கியிருக்கோம். இதை நம்ம மேனுவலாக நம்மளும் செஞ்சு போட்டுக்கலாம், இல்லை கடையில் வாங்கி நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீஸ் வாங்கியிருக்கோம். சீஸு பார்த்திங்கன்னா 120 நம்ம வாங்கியிருக்கோம். இது உங்களுக்கு கடையில் 120 பாக்கெட் கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா 200 கிராம், இதை விட கம்மியான கிராமும் நீங்கள் வாங்கிக்கலாம். நமக்கு இது 2 பீஸாவுக்கு தேவையான நம்ம இது வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பீஸாவோட பேஸ் வாங்கியிருக்கிறோம். இந்த பீஸாவோட பேஸ் பார்த்திங்கன்னா பாட்டம் பார்த்திங்கன்னா 30 வாங்கியிருக்கோம். 30 நமக்கு 2 பேஸ் கிடைக்குது. இந்த 2 பேஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களால் மேனுவலாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேரட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஒரு கேரட் வாங்கியிருக்கோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கோம். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்சிகம் வாங்கியிருக்கோம். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல்ல கேப்சிகம் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் பொடி பீஸுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டாக உள்ளதான் வாங்கியிருக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனால நம்ம காரமாக எதுவும் சேர்க்காமல் ஸ்வீட்டாக உள்ளது மட்டும் வாங்கியிருக்கிறோம். இது நம்ம கேப்சிகம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டையும் அதே மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீஸா உங்களுக்கு நல்லா வரும். நம்மள்ட்ட ஓவன்லாம் கிடையாது. ஓவன் எதுவும் இல்லாததுனால நம்ம பழைய மெத்தடில் தான் நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கலாம்னு கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸ் கேரட்டெல்லாம் நீங்கள் பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்வீட் கார்னையும் நீங்கள் அதனுடைய தூளெல்லாம் உரித்து அதையும் நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப்பையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். வாங்கி வச்சுருக்க பீஸா பேஸை ஒரு சில்வர் பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சில்வர் பாத்திரத்தை கீழே வச்சு அதுக்கு மேலே பீஸா பேஸை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது நம்ம மேலே இருக்க விசிலெலாம் கலத்திக்கிட்டு ஓப்பனில் தான் வைக்க போகிறோம். அதனால் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண காய்கறிகள்லாம் பவுலில் வச்சாச்சு. ஏன்னா பீஸா பண்ணுறது ரெடி பண்ணிக்கலாம். பீஸா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். டொமேட்டோ கெச்சப், பீஸா பேஸ், சீஸ் இதெல்லாம் நம்ம ரெடிமேடாக கடையிலே வாங்கிட்டோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரட்டு கேப்சிகம் எல்லாம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்வீட் கார்னையும் உங்களுக்கு சின்ன பருக்கெல்லாம் நம்ம உதிர்த்து ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம். இனிமேல் நீங்கள் சீஸை மட்டும்தான் அதோட பக்குவத்துக்கு மெல்ட் பண்ணி நீங்கள் பீஸாவோட பேஸில் ஊற்றுறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு பாத்திரம் சூடாகணும். சூடான பிறகு நீங்கள் வாங்கி வச்சுருக்க சீஸை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீஸை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீஸாவோட பேஸில் ஊற்றணும். அதுக்கான பக்குவத்துக்கு நல்லா அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. பீஸா வச்சுருக்க சில்வர் பிளேட்டுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே பீஸாவோட பேஸ் வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா உங்களுக்கு பாட்டமில் கீழே கரைஞ்சிடலாம். கரையாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நம்ம இந்த எண்ணெயை தடவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த பீஸா பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. 200 இருந்தால் யாருனாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக 200 உங்களுக்கு சிம்பிளாக இந்த பீஸா பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெளியே இருந்து வாங்குறதை விட வீட்டிலே பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகள் இன்னும் ஆர்வமாக சாப்பிடுவாங்க, இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வீட்டிலே இதை பண்ணிக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக 200 பண்ணிக்கலாம். இப்போ பீஸா பேஸுக்கு மேலே நம்ம வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப்பை ஃபில் பண்ணிக்கலாம். பேஸுக்கு மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஏரியா கவர் ஆகிற மாதிரி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி அது உங்களுக்கு அந்த பீஸா பேஸ்க்கு மேலே ரெட்டு சான பிறகு அதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற சீஸை மேலே ஊற்றலாம். மேலே ஊற்றி டொமேட்டோ கெச்சப்புக்கு மேலே ஃபில் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, அதாவது உங்களுக்கு அந்த ரெட் சட்னி டொமேட்டோ கெச்சப்புக்கு மேலே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இல்லாகிற மாதிரி அந்த சீஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ரெட் ஒயிட் சட்னி நீங்கள் வந்து ஃபில் பண்ண பிறகு அதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம் ஃபில் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கேரட்டையும் போட்டுக்கோங்க. கேரட், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் நீங்கள் மேலே போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்கும், நல்ல அழகாக வரும். இந்த ஸ்வீட்ஸோட மேலே போட்டுக்கலாம். பீஸா பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்கள் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கேப்சிகம், கேரட், ஸ்வீட் கார்ன், இது இல்லாமல் சிக்கன், உங்களுக்கு நிறைய வெரைட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லுக்கு நமக்கு கிடச்சிருக்குது. பீஸா ரெடியான பிறகு நம்ம கொஞ்சம் ஆற்று மணல் எடுத்துக்கலாம். ஆற்று மணல் எடுத்து அந்த ஆற்று மணலை குக்கரை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே கொட்டிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆற்று மணல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுருந்தாலும் டைரெக்டாக உங்களுக்கு தட்டிட்டேன். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆற்று மணல் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கல் உப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பு இல்லைன்னா பரல் உப்புன்னு சொல்லுவாங்க, அந்த உப்பும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ஓவன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து குக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வந்து ஸ்டாண்டு நீங்கள் லெவல் பண்ண பிறகு அதுக்கு மேலே நீங்கள் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் ஸ்டாண்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் இது வாங்கி வச்சுருந்தனால வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். நீங்கள் வச்ச பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட்டான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக் ஆகாத பீஸாவை நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ரப்பர் கேஸ் கட்டையும் குக்கரில் உள்ள விசிலையும் தனியாக கலத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் குக் ஆன பிறகு நமக்கு பியூட்டிஃபுல்லான டேஸ்டான பீஸா ரெடி ஆகிடுச்சு. என்னமோ அதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம். இதை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி இன்னும் டேஸ்டான ஃபுட்டு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறனால உங்களுக்கு என்னோடய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.